அனைவருக்கும் வணக்கம். தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைய தினமும் கூட மிக முக்கியமான ஒரு அதிதியை தான் எமது கலையகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறோம். பல விடயங்களை பற்றி நாங்கள் பேச போகிறோம். இலங்கையிலே பிறந்து இன்னும் ஒரு நாட்டிற்கு சென்று அங்கே தங்களுடைய கல்வி தகமைகளை வளர்த்து தொழில்களை ஆரம்பித்து இன்று மிகப்பெரிய ஒரு இடத்தில் தன்னை ஒரு மிக சிறந்த நபராக மாற்றிக்கொண்ட ஒரு நபரை தான் நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். எப்பொழுதுமே இலங்கை என்பது 1948ஆம் ஆண்டு சுதந்திரத்தை அடைந்த பிறகு பல்வேறுபட்ட நாடுகளுடன் கொண்டிருந்த இந்த உறவுகள் என்பது சர்வதேச ரீதியாக இலங்கையின் பெயரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றிருந்தது. இன்று வரை ஆசியாவிலே ஒரு சில மிக முக்கியமான இடங்களில் இருக்கின்ற பல்வேறுபட்ட நாடுகளுடன் இலங்கை கொண்டிருக்கின்ற உறவுதான் இந்த சுதந்திரத்திற்கு பின்னரான இலங்கையை இன்று பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அந்த நாட்டிலிருந்து கிடைக்கின்ற உதவிகள் என்பது முதலாம் இடத்தை எப்பொழுதுமே பெற்றுக் கொடுக்கும். இலங்கைக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் என்றால் ஒரு சில நாடுகள் மிக வேகமாக இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு காரணம் சுதந்திரத்தை அடைந்த பிறகு அந்தந்த நாடுகளுடன் இலங்கை தலைவர்கள் கொண்டிருந்த நட்பும் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்த சர்வதேச ஒத்துழைப்புகளை அவர்கள் எப்படி பேணி வந்தார்கள் என்பதுதான். இந்த 75 வருடங்களை கடந்தும் இலங்கையில் ஏதேனும் ஒரு சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பூகோள ரீதியாக ஏதேனும் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்தந்த நாடுகளுடனான இந்த சர்வதேச உறவுகளை இலங்கை எப்படி கட்டி கொண்டது, கட்டி அணைத்து கொண்டது, எப்படி இன்று வரை அதை சிறப்பான ஒரு முறையிலே பேணி வருகிறது என்பதற்கான ஒரு உதாரணமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல நாடுகள் இருக்கின்றன. சர்வதேச ரீதியாக உதவியை கொடுப்பதும் உதவியை பெறுவதும் என்பதும் கூட நிகழ்கால உலகில் தவிர்க்க முடியாத ஒரு விடயம் இருக்கிறது. குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி என்கின்ற ஒரு விடயத்தில் ஒரு நாடு இன்னும் ஒரு நாட்டை தங்கி வாழ வேண்டிய ஒரு சூழலும் கூட ஏற்பட்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு நிலையில் தான் ஏதேனும் ஒரு நாட்டில் ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது ஒரு யுத்தமாக இருக்கலாம் அல்லது அந்த நாடுகளுக்கு இடையிலான அல்லது ஓரிரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனைகளும் கூட உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது உள்நாட்டு பொருளாதாரத்திலும் கூட மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்தும். நிகழ்காலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற விடயங்களும் கூட அப்படிதான். மத்திய கிழக்கிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பதட்டம் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தோற்றுவிடுத்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் தான் நிகழ்காலத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் எரிபொருளுக்கான வரிசைகள் அதிகரித்திருக்கிறது, எரிவாயுக்கான தேவை என்பது அதிகரித்திருக்கின்றது. வளைகுடாவிலே ஏதேனும் ஒரு நீரினை மூடப்படும் பொழுது அதனூடாக இடம்பெறுகின்ற இந்த கப்பல் போக்குவரத்தினூடாக உலக பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்கும். இலங்கையினுடைய ஏற்றுமதி இறக்குமதிக்கும் கூட அது பல்வேறுபட்ட தாக்கங்களை ஏற்படுத்தும் என்கின்ற ரீதியில் பல விடயங்கள் நிகழ்கால இலங்கையில் எம்மை பேசு பொருளாகவே வைத்திருக்கின்றன. நாங்களும் கூட உலக பொருளாதாரத்தோடு எங்களை எப்படி இணைத்துக் கொள்ள போகிறோம், அதனுடான நகர்வுகள் என்பது எப்படி இருக்க போகின்றது என்கின்ற பல கேள்விகளோடு தான் தினமும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கையில் இலங்கையிலிருந்து 1974ஆம் ஆண்டு கல்வி தேவைக்காக ஒரு நாட்டிற்கு சென்று அங்கே தங்களுடைய கல்வி தேவைகளை பூர்த்தி செய்து அந்த நாட்டிலேயே தொழிலை அமைத்து இன்று இலங்கைக்கு ஏதேனும் ஒரு வகையில் மிக முக்கியமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்திற்கு அந்த நாட்டிலிருந்தே சேவைகளை செய்து இன்று இலங்கைக்கும் சரி அந்த நாட்டிற்கும் சரி சிறந்ததொரு பொறியியலாளராக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நபரை தான் நாங்கள் எமது கலையகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறோமாம். இன்று நாங்கள் பேச போவது சீனாவை பற்றி. சீனாவினுடைய பொருளாதாரம் இன்று எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது, ஆசியாவின் ஆச்சரியமாக அந்த நாடு எப்படி இருக்கிறது, உலகினுடைய மிக முக்கியமான நாடுகளின் பட்டியலில் முதன்மையான இடங்களிலும் அந்த நாடு எப்படியெல்லாம் சென்றது, அந்த நாட்டிற்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் என்பது எப்படியெல்லாம் இருந்தது, அதற்காக இடம்பெற்ற பல்வேறுபட்ட நகர்வுகளை பற்றியும் நாங்கள் பேச போகிறோம். அப்படி ஒரு நபரை தான் நாம் எமது கலையகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறோம். பல விடயங்களை அவரோடு பேசி உலக பொருளாதாரமும் சரி ஒரு நாடு எப்படியெல்லாம் தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு எவ்வாறான வகிப்பாகங்களை மேற்கொண்டது, அதனூடாக எமது நாடான இலங்கை எப்படிப்பட்ட அடைவுகளை எல்லாம் அடைந்திருந்தது, அந்த நாடுகளுக்கு இடையிலான குறிப்பாக சீனாவுக்கும் இலங்கைக்குமான உறவு என்பது எப்படியெல்லாம் இருந்தது, குறிப்பாக நான் முன்னரே கூறியது போல சுதந்திரத்திற்கு பின்னரான இலங்கையில் ஏற்பட்ட மாற்றம், சர்வதேச உறவுகள் எல்லாம் எப்படி இருந்தது, அதற்கு இவர்களுடைய பங்களிப்பு என்பது எப்படி இருந்தது என்று பல விடயங்களை பற்றி பேச போகிறோம். பொறியியலாளர் ராஜா மகேஸ்வரன் அவர்கள் இன்று எம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு நாங்கள் பேசி பல விடயங்களை தெரிந்து கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நன்றி. ஆதவன் டிவிக்கு நன்றி, ஜீவனுக்கு நன்றி, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு நன்றி. ஏதாவது நான் விவரமாய் பேச வேணுமென்னா நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் சைனாவிலே ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இந்த வாழ்க்கை, அது இந்த ரெண்டாவது ஹோம் மாதிரி. ஸோ ஐ நோ பல விஷயங்கள் எனக்கு தெரியும். அதை உங்களோட இன்றைக்கு பகிர்வதற்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி. குறிப்பாக நிகழ்காலத்தில் சைனா என்றவுடன்
எதிர்காலத்தை முன்னரே கணிப்பிட்டு அத்தனை விடயங்களையும் மாற்றி அமைத்த ஒரு சில நாடுகளை நாங்கள் ஜப்பான், சைனா போன்ற நாடுகளை தான் இன்னுமே உதாரணமாக கொண்டிருக்கிறோம். அந்த நாட்டில் இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறது நிகழ்கால சைனா? நிகழ்கால சைனாவும் நான் போன பழைய காலமும் பெரிய வித்தியாசம். அது கம்பேர் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சீனா வந்து ஒரு சூப்பர் பவராக மாறிட்டுது. நாங்கள் போய் அது 1974 போவேக்குள்ளே அது இலங்கையிலும் பார்க்க மோசமாக இருந்துச்சு. சாப்பாடு, பொருட்கள் தட்டுப்பாடுகள் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாத்தையும் கடந்து இப்போ ஒரு 40+ வருஷங்களில் அதை என்னென்று ஒரு சூப்பர் பவராக மாற்றினதுன்றது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அவங்கள அதுக்கு அந்த அந்த நாட்டின் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் செய்த கண்ட்ரிபியூஷன் தான் முக்கியம். அது எல்லாம் சைனாவில் எல்லாம் பிளான் பண்ணி தான் செய்வாங்க. ஸோ தே ஆல்ரெடி ஹேட், அவங்களுக்கு பிளான் எல்லாம் 5 வருஷம், ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு பிளான் போடுவாங்க, 5-year பிளான் என்று. அதன்படி எல்லாம் நடக்கும். country, the whole country will be motivated toward that. So that is one of the biggest observation நாங்க பார்க்குற வரை. குறிப்பா உங்களை பற்றி பேசுவோம். 1974ஆம் ஆண்டு சைனாவுக்கு சென்றதாக கூறியிருந்தீர்கள். இலங்கைக்கும் சீனாவுக்குமான உறவு என்பது அந்த காலகட்டத்திலே எப்படி இருந்தது? சீனாவும் ஸ்ரீலங்காவும் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அந்த காலத்தில் இலங்கை பிரதமர், சீனா அந்த கால பிரதமர் வந்து சோவன்லாய், அவங்க 2 பேரும் நல்ல ஒற்றுமை. ஸ்ரீலங்காவுக்கும் சைனாக்கும் இடையில் ரப்பர், அரிசி அப்படி ஒரு பேக்ட் ஒன்று செஞ்சாங்க. ஸோ ஃப்ரம் த வெரி பிகினிங் சைனா அண்ட் ஸ்ரீலங்கா ஆர் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ். நாங்கள் போகைக்குள்ளேயும் அது ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ் அந்த ஃபீலிங் இருக்குது. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ இட்ஸ் பில்ட் ஓவர் இயர்ஸ், but now we are doing a lot of other business. But at that time, everything was like a barter trade. தெரியுமா? அது பொருட்களை மாற்றி அப்படிப்பட்ட அது ரைஸும் ஒரு பண்டமாற்று முறை மாதிரியான பண்டமாற்று மாதிரி. இப்போ எல்லாம் வித்தியாசம். இப்பொழுது அதனுடைய வளர்ச்சியில் நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதி என்கின்ற ரீதியில் பலவிதமான பணத்தை மையமாக கொண்டு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய காலகட்டத்தில் குறிப்பாக இது எப்படி சாத்தியமானது? சீனாவுக்கு சென்று கல்வி கற்பதற்கான வாய்ப்பு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற உங்களுடைய பல்கலைக்கழக கல்வியை முடித்துவிட்டு நீங்கள் எதிர்பார்த்திருந்த பொழுது இந்த வாய்ப்பு இலங்கை அரசாங்கத்தினூடாக எப்படி அது கிடைக்கப்பெற்றது? அது எனக்கு அது எப்படி அது ஸ்டார்ட் பண்ணதுன்றது எனக்கு அந்த விவரம் தெரியாது. ஆனால் அங்கே இந்த கெசட் இருக்கு, ஸ்ரீலங்கா கெசட்டில் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு இப்படி ஒரு ஸ்காலர்ஷிப் இது அப்ளை பண்ணலாம். ஸோ ஐ டிசைடட் இந்த அப்பாவும் நானும் ஓகே நாங்கள் அதை அப்ளை பண்ணுவோம். தட்ஸ் ஹவ் எவ்ரிதிங் ஸ்டார்டட். அப்ளை பண்ணி நான் அதை எதிர்பார்க்க இல்லை. I got selected. அதற்கான ஏதேனும் செலவுகள் அது எவ்வாறு அந்த காலத்திலே அதை ஏற்றுக்கொள்ள? அது வந்து ஸ்காலர்ஷிப் 100% paid by the government of China government. அது எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வழியாக சைனால இருந்து இலங்கை வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு இலங்கையில் பே பண்ணுவாங்க. ஆல் பெய்ட். அக்கமடேஷன், ஸ்டடீஸ், அவங்களுக்கான படிப்புக்கான எல்லா விஷயம். ஆமாம், அந்த போக்குவரத்து எல்லாம் ஆல் பெய்ட் 100%. ஸோ 4 years and maximum 5 years. மாஸ்டர்ஸ் செஞ்சிங்கன்னா 5 years. ஸோ தட் இஸ் how everything started. அவ்வாறான ஒரு நிலையில் 1974ஆம் ஆண்டு
சீனா கடல் கடந்து ஒரு நாட்டிற்கு செல்ல போகிறீர்கள். முற்றுமுழுதாக மொழி ரீதியாகவும் கலாச்சாரம் ரீதியாகவும் வேறுபட்ட ஒரு நாடு. அங்குதான் இனி வாழ போகிறோம், அங்குதான் கல்வி கற்க போகிறோம் என்றால் மன ரீதியாக தயாராகுவதே முதலாவது மிகப்பெரிய ஒரு சிரமமான ஒரு விடயம். அதையும் தாண்டி குடும்பத்தை விட்டு செல்ல போகிறோம். 1974 என்பது இலங்கையும் கூட தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய அளவில் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நாடு. அதிலும் குறிப்பாக வடக்கில் சொல்லவே தேவையில்லை, பல்வேறுபட்ட விடயங்கள் என்பது ஒரு மாறுபட்ட களத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தருணத்தில் தான் சீனாவுக்கு நோக்கி நீங்கள் செல்ல போகிறீர்கள், அதுவும் இளம் வயது. இந்த முடிவு எடுக்கப்பட்டதன் பின்பு, அதற்கான வாய்ப்பு கிடைத்ததன் பின்பு உங்களுடைய மனதை எப்படி தயார்படுத்தினீர்கள்? யாரும் இப்படி அந்த கேள்வியை கேட்டதில்லை முன்னாடி. ஸோ 20 வயதில் ஒரு பையன் வெளிநாடு போகிறதுண்டா அது ஒரு அட்வென்ச்சர். அமெரிக்கா, இங்கிலாந்து அப்படிப்பட்ட நாடுகள் என்றால் எங்களுக்கு சொந்தங்கள் பந்தங்கள் ஏதாவது இருப்பாங்க, சொல்லுவாங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி இருக்கும். ஆனால் சைனாவுக்கு அது ஒன்றுமே தெரியாது. எங்களுக்கு பாஷையும் தெரியாது. ஒரே ஒரு எய்ம், போகணும், சர்வை பண்ணணும், போய் ஃபேஸ் பண்ணணும், படிக்கணும். ஸோ நான் ஜெஃப்னா காலேஜில் படிக்கும்போது ஒரு பாய் ஸ்கவுட்டில் இருந்தேன். நாங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியிடங்களுக்கு போய் கேம்பிங் செய்து அப்படியெல்லாம் கணக்கெல்லாம் செஞ்சேன். அதே மாதிரி தான் இதுவும் நடக்கும் என்று ஒரு நம்பிக்கை. ஏதாவது புதுசாக இருக்கும், பழகிடுவோம், நோ ப்ராப்ளம், ஃபேஸ் பண்ணணும், அட்வென்ச்சருக்கு. That was a motivation. Yeah. But after landing in China, everything was changed. Everything was different. சாப்பாடு, weather, உடுக்கிற உடுப்புகள் எல்லாமே வித்தியாசம். அந்த மனமே வித்தியாசம். அதை என்னென்று பழகிறது, அதுக்கு just adaptation. அவ்வளோதான். You have to don't fight, don't get depressed. வீட்டை நினைக்க வேண்டாம். எது வந்தாலும் அதை எதிர்பார்க்குற ஒரு மென்டாலிட்டி இருக்கணும். மனநிலையோடு ஃபேஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் சக்ஸஸ். நான் ஒருவன் தான் தமிழ். என்னோட தமிழ் பேசுறதுக்கு யாரும் இல்லை. எத்தனை பேர் உங்களோட? ஒரு 8 பேர் வந்தாங்க. அவங்க சிங்களீஸ் மெஜாரிட்டி தானே, அவங்க தான். ஸோ வி பிகேம் குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சிங்களம் புரியாது, ஆனால் ஆங்கிலத்திலே எல்லாம் பேசி பழகலாம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். University friendship is long lasting. Yeah. So we became friends, we became colleagues, we cooked together, we ate together, we did things together. So there is the whole new family madri is starting to live in China. But because we didn't speak Chinese, and the Chinese makkaloda kalandu வாழ்ற அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, அது கஷ்டம். ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அவங்கள இன்வைட் பண்ணி எங்கள்கிட்ட சாப்பாடுக்கு எங்களை இன்வைட் பண்ணுவாங்க. குறிப்பாக ஏனைய நாடுகளுக்கு சென்றால், ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றால் அங்கு ஆங்கிலம் இருக்கும், இலகுவாக எங்களை நாங்கள் அதற்கு தயார்படுத்திக் கொள்ளலாம். சைனா போன்ற நாடுகளுக்கு செல்லும் பொழுது அந்த சீன மொழியை முதலில் கற்க வேண்டும். அதற்கு பிறகுதான் நாங்கள் எந்த நோக்கத்திற்காக, எந்த கற்கையை பூர்த்தி செய்வதற்காக அந்த வாய்ப்பு கிடைத்து சென்றோமோ அதற்கு பிறகுதான் அதை எங்களால் கற்க முடியும். அதற்கு அந்த மொழி என்பது மிக மிக முக்கியமானது. நீங்கள் கூறியது போல அங்கு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய நாளை கழிப்பதாக இருந்தாலும் சரி, அந்த மொழி என்பது மாற்றிவிட முடியாத ஒரு மொழி. அதை நீங்கள் கற்றியே ஆக வேண்டும். எவ்வளவு நாள் எடுத்தது சீன மொழியை கற்றுக்கொள்வதற்கு? சீன மொழியை இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி செலக்ட் பண்ணிட்டாங்க.
So the embassy of China in Colombo invited us, me and my father, for a orientation. அதில் வந்து அவங்க 2 பேர் தூய தமிழ் பேசினாங்க எங்களோட சீனர். அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்கள் இந்த கேள்விகளுக்கு மறுமொழி சொல்லி அதை ஒரு வெரி வார்ம் ஃபீலிங் தந்தாங்க. பின்னாடி நான் பிளேன் ஏறி அந்த 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 மட்டும் there are no planes going directly to China. நாங்கள் பாகிஸ்தான் ஏர்லைனில் PIA போய் கராச்சியில் இறங்கி ஒரு நாள் தங்கி அடுத்த நாள் தான் போவோம். அங்கே போய் இறங்க சைனாவில் அங்கேயும் ஒரு தமிழ் பேசும் சீனர் எங்களை வரவேற்றார். என்ன அது சிங்களம் பேசுகிற சீனரும் இருந்தாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவாக இருந்திருக்கும். நல்ல ஒரு ஒரு சந்தர்ப்பம் அது. ஆனால் அவர் இந்த தமிழ் வந்து ஒரு லிமிட்டட் தான். ஆனால் அந்த ஆங்கிலமும் பேசுகிறாரு. ஸோ இன்ட்ரடியூஸ் மீ என்ன தேவை அது எங்களுக்கு. ஸோ வி காட் அ வெரி வார்ம் வெல்கம். இப்போ நீங்கள் கேட்டீங்க உங்களோட கேள்வி வந்து அந்த சைனாவில் போய் பாசை தெரியாது ஒன்றும் தெரியாது. அதுதான் அந்த சேலஞ்ச். எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பாசை ஹவ் ஆர் யூ, எனக்கு பசிக்குது, எங்கள் சாப்பாடு இது, தண்ணி தாங்க, இது ஒன்றுமே தெரியாது. அந்த கட்டத்திலேயே நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எங்களுக்கு அந்த லாங்குவேஜை படிக்க வேண்டிய ஒரு ஒரு சந்தர்ப்பம், ஒரு கடமை. அதுகளை இறங்கி பிள்ளைகளாயும் சொல்லுவோம். உச்சரிப்புகள் கஷ்டமாயும் இருக்கும். சில நேரம் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, நாங்கள் என்ன சொல்கிறதுன்றதே புரியாது. 2 months அப்படி கஷ்டப்பட்டோம். தென் became a little bit able to communicate சிம்பிளாக. 8 மாதத்துக்குள்ளே நாங்கள் அதை மாஸ்டர் பண்ணிட்டோம். லாங்குவேஜ் ஓகே, எழுதுவோம், படிப்போம், வாசிக்கலாம். ஆனால் மாஸ்டர் பண்ண இயலாது, மாஸ்டர் சொல்ல இயலாது. ஒரு தேர்ச்சி மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு, முழுமையாக சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அதிலே ஒரு தேர்ச்சி இருந்தது. குறிப்பாக இவ்வாறான ஒரு நிலையில் அந்த காலகட்டத்தில் இப்பொழுது சைனாவினுடைய வளர்ச்சியும் உங்களுடைய இந்த 50 வருட வாழ்க்கையும் ஒன்றுதான். இந்த 50 வருடத்தில் சைனா கடந்து வந்த இந்த 50 வருடத்தில் அது அடைந்திருக்கின்ற வளர்ச்சி என்பது உலகையே பிரமிக்க வைத்திருக்கிறது. அடுத்த 50 வருடத்திற்கு தேவையான ஒரு வளர்ச்சியை பெற்றுக்கொண்டது போலதான் அவர்களுடைய ஆராய்ச்சியாக இருக்கட்டும், தேடலாக இருக்கட்டும், ஒவ்வொரு உற்பத்திகளுமே இருந்திருக்கின்றது. பல பொறியியலாளர்களை சைனா உருவாக்கி இருக்கிறது. அதில் நீங்களும் ஒருவர். ஒரு பாடநெறியை தேர்வு செய்து அதற்குள்ளே உள்வாங்கி அந்த மொழியையும் கற்று அதிலும் தேர்ச்சி பெற வேண்டும். அந்த பாடநெறியிலும் நான் எதற்காக சீனாவுக்கு சென்றனோ அதையும் அடைய வேண்டும். எப்படி இருந்தது அந்த ஒரு பருவ காலத்தில் உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது? கல்வியை பற்றி சொல்றேன்டா, நான் அந்த 1974 போய்க்குள்ள நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான் எனக்கு ஒரு ஆர்வம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ரேடியோ, டிவி ப்ரிப்பேர் பண்ணுவேன், அது பண்ணுவேன். எலக்ட்ரானிக் கிளப் வந்து எங்கள் ஜெஃப்னா காலேஜிலே ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அப்படி செஞ்சு. ஸோ when I went to China, அதை தான் செய்ய வேணுமென்ற ஒரு நோக்கம் இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி சைனா அந்த எலக்ட்ரானிக்ஸ் அந்த காலத்தில் 1975 74 நான் லாங்குவேஜ் படித்து முடிச்சு 75 அவங்க நாட் ரெடி. They don't have a technology advanced enough to teach foreigners. அப்போ அவங்க சொன்னாங்க அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு வேறு ஏதாவது செலக்ட் பண்ணி. ஸோ ஐ செலக்டட் மெட்டலர்ஜி. மெட்டலர்ஜி அவங்க வெரி வெல் அட்வான்ஸ்ட். அயன், ஸ்டீல், இந்த மெட்டல், இரும்புகள். ஸோ ஐ ஸ்டடிட் தட். அது ஏன் அதை படித்தேன்னா படிக்க வேணுமென்றதுக்காக படித்தேன். அதுக்கு anything that my idea is anything I learn, அதை லேர்ன் பண்ணி அதை பாவிச்சுத்தான் வாழ வேணுமென்ற கட்டாயம் இல்லை. அதை படிக்கிறதுக்காக எப்படி படிக்கிறதுன்றதை படித்தாலே போதும்.
அந்த மெத்தடை பிடிச்சி மெத்தடை பிடிச்சிருங்களா போதும். அந்த அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸுகள் அதுகள் எல்லாம் ஒன்று தானே. அதுகளை படிச்சிங்களா அது ஆயுதம். அதையும் வச்சு நீங்கள் என்னவும் செய்யலாம். ஸோ அதுதான் இந்த ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ ஐ காட் I did very well with the studies. So they gave me another master's degree opportunity. So I did that. இது முடியும் முன்னாடியே சைனா வந்து ஓப்பன் ஒரு திறந்த பொருளாதாரத்திற்குள்ளே அந்த நாடு வர்றதுக்கு தெங் ஷாப்பிங் அந்த நியூ சைனா ஐடியாஸ் modernization என்று சொல்லுவாங்க. that gave me a great opportunity. அப்போ தான் நான் இந்த அமெரிக்கன் கம்பெனிஸோட பழகினபடியா எனக்கு அமெரிக்காவுக்கு போய் படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அது போய் ஒரு கம்பெனி அந்த நாள்லேயே ஒரு கம்பெனி இருந்துச்சு. அது இந்த பேர் வந்து கண்ட்ரோல் டேட்டா கார்பரேஷன். அவங்க என்னை இன்வைட் பண்ணி மினிசோடாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் மினிசோடாவில் எனக்கு ஒரு கோர்ஸ் தந்தாங்க. அங்கே தான் நான் கம்ப்யூட்டர் படித்தேன், எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர். உங்களுடைய ஆசை என்பது அப்பொழுதுதான் நிறைவேற தொடங்குகிறது. ஆமாம், அதை அது அடிப்படையாக கொண்டு நான் இந்த கம்பெனிஸோட வேலை புரிஞ்சு then I started my own companies in China. So slowly I built my business. Yeah. உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்கின்ற ஒரு விடயம்தான். ஒரு கம்யூனிச நாடு தன்னுடைய கம்யூனிச சித்தாந்தங்களை கொண்டு தன்னுடைய நாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முயற்சிக்கும் பொழுது உலக பொருளாதாரத்தோடு சீனாவினுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்த்தால் மிக சுருக்கமாக சொன்னாலும் கூட உலக பொருளாதாரத்தில் எங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால், நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு மாற்ற வேண்டுமாக இருந்தால் பல நாடுகளோடு இந்த ஏற்றுமதி இறக்குமதியை நாங்கள் திறந்தால் மட்டுமே தான் எங்களுடைய உற்பத்தியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லலாம். உலகளாவிய ரீதியிலே உலகம் மிக வேகமாக பிரசித்தி பெறுகின்ற பொருட்களையும் எங்களுடைய நாட்டிற்குள்ளே கொண்டு வரலாம் என்கின்ற அவர்களுடைய இந்த முழுமையான கம்யூனிச சித்தாந்தத்திலிருந்து சற்று விலகி நவீன சைனா என்கின்ற ரீதியிலே அவர்கள் புதிய கோட்பாடுகளை உட்படுத்த தொடங்கிய ஒரு காலகட்டம். உண்மையிலேயே சுதந்திரம் அடைந்த பின்பும் சரி, சுதந்திரத்திற்கு முன்னரும் சரி, இலங்கை என்கின்ற ஒரு நாடு உலக நாடுகளுக்கே ஒரு உதாரணமாக திறந்தது. பலரும் இந்த நாட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த நாட்டில் இருக்கின்ற வளங்கள், இயற்கையினுடைய கொடைகளை பார்த்து எங்களுடைய நாட்டையும் இலங்கையை போன்று நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று இந்த உலக போருக்கு பின்னரான பல நாடுகளினுடைய கனவும் ஆசையுமாக இருந்தது. இதற்காக பல நாட்டு தலைவர்களும் கூட இலங்கைக்கு வருகை தந்து இலங்கையினுடைய அழகை பார்த்து, இலங்கையினுடைய தற்கால நிலையை பார்த்து அவர்களையும் எங்களுடைய நாட்டையும் நாங்கள் இவ்வாறுதான் உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கனவுகளோடு சென்ற கதையும் கூட நாங்கள் படித்திருக்கிறோம். சிங்கப்பூராக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், சைனாவாக இருக்கலாம், இவைகள் அனைத்துமே இரண்டாம் உலக மகா யுத்தத்திலே மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்த நாடுகள். அவர்கள் தங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். இவ்வாறு தான் சீனாவும் கம்யூனிச சித்தாந்தத்தை கொண்டு 1974-75 ஆண்டு காலப்பகுதியிலும் கூட இருந்தாலும் கூட அதற்கு பிறகு அவர்கள் கையில் எடுத்ததுதான் நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை திறந்த பொருளாதாரமாக மாற்றி வைக்க போகின்றோம், பல நாடுகளுடன் நாங்கள் நேரடியாக தொடர்புகளை பேண போகிறோம், கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள போகிறோம், வியாபார நடவடிக்கைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல போகிறோம் என்கின்ற ஒரு முடிவை எடுத்து மிக வேகமாக வளர தொடங்கியிருந்தார்கள். இன்று சீனா அடைந்திருக்கின்ற வளர்ச்சி என்பது அப்பொழுது அவர்கள் எடுத்த அந்த முடிவும் அதற்காக அவர்கள் உழைத்த அந்த உழைப்பும். பல நாடுகள் தங்களுடைய நாட்டிலே வியாபாரம் செய்தால் அவர்களுக்கான அந்த பாதுகாப்பு, அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான இந்த அத்தனை ஏற்பாடுகளையும் அவர்கள் சிறப்பாக செய்தது. அடுத்ததாக சுற்றுலா பயணிகளை கொண்டு வருவதற்காக அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள். இன்று வரை சீனாவுக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை கோடிகளை தாண்டி ஒவ்வொரு வருடமும் சென்று கொண்டிருக்கின்றதாக இருந்தால் அதற்கு காரணம் அந்த நாட்டை அவர்கள் வளப்படுத்திய விதம் என்று பல விடயங்கள் சீனாவுக்கு உதாரணமாக இருக்கின்றன. இப்படி இருக்கும் பொழுது பல விடயங்களை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். உங்களுடைய இந்த பல்கலைக்கழக வாழ்க்கைக்கு பிறகு நீங்கள் பொறியியல் துறையில் தடம் பதிக்க தொடங்கியிருந்தீர்கள். ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அந்த நிறுவனத்திற்குள்ளே நீங்கள் வேலை செய்யவும் தொடங்கியிருந்தீர்கள். எப்படி இது சாத்தியமானது? சீனாவிலே ஒரு நிறுவனத்தை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை இதற்கு பிறகு சீனாவிலே நான் கொண்டு செல்ல போகிறேன் என்கின்ற ஒரு முடிவை நீங்கள் அங்கு எடுத்தீர்கள். இதற்கு அந்த 5 வருடம் 6 வருடம் அந்த கல்வி கற்ற நடவடிக்கைகள், பல்கலைக்கழகம் வெளியேறிய பிறகு உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள், அந்த வாய்ப்பை நீங்கள் தக்க வைத்துக் கொண்ட விதம் தான் காரணமாக அமைந்திருக்கும். ஒரு நிறுவனத்தை தொடங்கும் பொழுது உங்களுடைய மனதில் தோன்றிய விடயங்கள் என்ன? Challenge. Yeah. Nothing that there is no
எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு உதாரணம் எவருக்கும் சொல்ல முடியாது. நாங்கள் தான் அதை க்ரியேட் பண்ணணும், நாங்கள் தான் அதை வாழ்ந்து காட்டணும். ஃபெயிலியரும் சக்ஸஸும் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஹார்ட் ஒர்க். ஸோ சைனா எனக்கு தந்தது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து அந்த 1979 80 என்று சொல்லலாம், 80ல் ஐ வாஸ் இன் த ரைட் பிளேஸ் இன் த ரைட் டைம். அதை இந்த சைனா அந்த ஹிஸ்டரியிலே இனி அது திரும்பி வராது, அது வர்றதுக்கு சான்ஸே இல்லை. நான் வந்து அதை விட்டுட்டு போகலாம், அது சேலஞ்ச், வெரி காம்ப்ளிகேட்டட். ஊருக்கு வரலாம், வெளிநாடு, அமெரிக்கா, இங்கிலாந்து போகலாம். ஆனால் அது சைனாவில் இருந்து அதை ஒரு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் எனக்கு வந்துச்சு. அதை நான் எப்படியும் பயன்படுத்தணுமென்று ஒரு 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 டிட்டர்மினேஷன். ஸோ challenges very, very tough. Almost like a bankrupt. There is no எனக்கு போதிய அந்த பணம் இருக்கல்ல, அந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருந்துச்சு. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் முன்னேறணும். ஸோ இந்த ரைட் டைம், ரைட் பிளேஸ் எனக்கு தந்தது என்னென்னா, நான் ஒரு ஃபாரினர், சைனாவில் சைனீஸ் பேசக்கூடிய ஒரு ஃபாரினர். இப்போ அமெரிக்காவில் இருந்து வர கம்பெனிஸுக்கு ஏதாவது சைனாவில் வேலை ஏதாவது தேவைப்பட்டதுண்டா ராஜா கூப்பிட்டா, ஆங்கிலமும் நல்லா தெரியும், கோஆர்டினேட் பண்ணிக்கொள்வது ஈஸியாக இருக்கு. ராஜா கூப்பிட்டாங்கன்னா இட் வில் பி டன். அப்படி ஒரு சூழ்நிலையை நான் கிரியேட் பண்ணணுன்றது தான் எனது நோக்கம். அது என்னவாயும் இருக்கலாம், அது கம்ப்யூட்டரில் இருக்கலாம், டெக்ஸ்டைல் மிஷினரி இருக்கலாம், அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், மிலிட்டரி இருக்கலாம். ஸோ ஐ வாஸ் லைக் அன் ஆல்ரவுண்டர். ஐ டிடன்ட் ஹாவ் எனி specific interest. So I studied something. I didn't use that as my profession. I was always looking for new opportunity. So that is the whole idea. So it's all இது எப்பவும் எனக்கு அது மோட்டிவேட் பண்ணிக்கொண்டே இருக்கும், போர் அடியாது. இதுதான் சேலஞ்ச் தானே. சேலஞ்ச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதை எப்படியும் கண்டிப்பாக அதை போய் முடித்து ஒரு சக்ஸஸாக ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ ஐ ஸ்டார்டட் ஒரு சின்ன கம்பெனி. அது வாட் ஹேப்பன், அந்த கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் கம்பெனி ரெஜிஸ்டர்ட் இன் சைனாவா வந்துச்சு. ஏன்னா உங்களுடைய காலப்பகுதி என்பது அப்படி ஒரு காலப்பகுதியாக அமைந்திருந்தது. வளர்ந்து கொண்டிருக்கின்ற, வளர விரும்புகின்ற சைனா பல மார்க்கெட்டுகளை திறந்து விடும் பொழுது, பல கம்பெனிகள் உள்ளே வரும் பொழுது முதல் முறையாக அங்கே நீங்களும் சீனாவில் இருந்தது என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக. அதுதான் நான் சொன்னேன், அது இந்த ரைட் டைம் இன் த ரைட் பிளேஸ். இனி அவங்க சைனா யாராவது கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில ஏதாவது தேவைப்பட்டதுன்னா first thing they will call me. அங்கே அவ்வளவு மற்றவங்க ஒருவரும் இல்லை. ஆமா, எனக்கு பின்னாடி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க they are not into not deeply into the business. They are studying their life. Not too many people, not too many Sri Lankans stayed like me. அந்த டைம்ல I was one of the pioneer. I decided to stay and work and create my career in China. And then China, that's like a two sides of a coin. சைனாவும் இன்னும் ஒரு நாடோண்டு இருக்கணும். அதுதான் இப்போ வந்து அமெரிக்காவோட சேர்ந்து வந்தேன். அந்த ஜஃப்னா காலேஜ் இன்னும் அமெரிக்காவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. அது அமெரிக்கன் மிஷனரி ஸ்கூல்ன்றபடியா. ஸோ அமெரிக்கன் பிஸ்னஸஸ் வருவாங்க. அவங்களுக்கு சுற்றுலா பயணம் செய்கிறதுக்கா அல்லது டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷன் செய்கிறதா
அல்லது யூனிவர்சிட்டி டீச்சிங் அவங்க ஏதாவது லெக்சர் பண்ணாங்கன்னா நான் தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். எல்லாத்துக்குமே ஒரு கைடாகவும் சரியா பார்த்தா நீங்க ஒரு அம்பாசிடர் போன்று தான் அங்கு செயல்பட வேண்டிய ஒரு நிலை. அந்த 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 நாட்கள்ல அப்படித்தான் நானும் நிச்சயம் அது நானும் அப்படிதான் பழகினேன். ஆனா அது வந்து வருமானம் பெரிய வருமானம் வர மாட்டுது. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸோட ஐ ஸ்டார்டட் த ஃபர்ஸ்ட் கம்பெனி டு import American computers and introduced to China. So that became my first success business. நீங்களே கண்டுபிடித்த உருவாக்கிய ஏதேனும் விடயங்கள் என்று சைனாவில் இருக்கிறதா? ஆமா இருக்குது. கம்ப்யூட்டர்ஸ் நாங்கள் தான் முதல் கொண்டு வந்தோம். அது கம்ப்யூட்டர்ஸ் அந்த நாட்களில் வெரி சிம்பிள் கம்ப்யூட்டர்ஸ், TRS-80 8-bit கம்ப்யூட்டர்ஸ், Apple IIe, இதெல்லாம் ஒரு இப்பெல்லாம் வந்து டோய் மாதிரி. ஆரம்ப படிநிலைகளிலே கொண்டு வரப்பட்ட உருவாக்கப்பட்ட கம்பெனி. அது வந்துச்சுன்னா நான் ஒரு 100-200 கம்ப்யூட்டர்ஸ் இறக்குமதி செய்வேன். அது இறக்குமதி செய்த 2ஆம் நாளே எல்லாமே போயிடும். எல்லாம் அவங்க எல்லாம் பல மடங்கு விலைக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ கொஞ்சம் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு வந்துச்சுது. அதோட சேர்த்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி நாங்களே கம்ப்யூட்டர் செய்து நாங்களே அதுக்கு சாஃப்ட்வேர்கள், அதற்கான அந்த பாகங்கள், மூலப்பொருட்கள் எல்லாமே சீனாவிலேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி என்பது அந்த தருணத்தில் இருந்தது. சீனாவில் பெற்றுக்கொள்றதுக்கு வசதி இருக்கு இல்லை, அமெரிக்காவில் இருந்து தான் இருக்கு. வெளிநாட்டில் இருந்தா என்னது அமெரிக்கா தான் இந்த சோர்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்து அசம்பிள் பண்ணி ஸ்லோலி ஜாயிண்ட் வென்ச்சர் பண்ணி ஸ்லோலி மேனுஃபேக்சரிங் போய். ஸோ 1985-86 we had a company that is manufacturing computers. எல்லாமே ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக அதை மாற்றி அமைத்து அதற்கான ஒரு ஃபேக்டரி முதற்கொண்டு எல்லாமே அது கவர்மெண்டோட ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர் மாதிரி. இப்படி இருக்கும் பொழுது இலங்கைக்கான உங்களுடைய பங்களிப்பு என்பது எப்படி இருந்தது? ஒரு தொழில் முழுமையாக சீனாவிலே உங்களை அர்ப்பணிக்க தொடங்கி இருந்தீர்கள். இலங்கைக்கும் சீனாவுக்குமான உறவு என்பதும் கூட இப்பொழுது வரை அதே ஸ்தானத்தில் இருக்கின்றது, இன்னும் வலுவாகி இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். இலங்கையினுடைய பொருளாதாரத்திற்கு இன்று சீனா செய்கின்ற உதவிகள் என்பது அளப்பரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு தேவைகளுக்குமே சீனா முதலிடத்தில் வந்து இலங்கைக்கு தேவையான உதவிகளை செய்யும் அளவுக்கு அவர்களுக்குடன் அந்த நட்பும் என்பதும் கூட ஆழமாக இருக்கின்றது. ஒவ்வொரு தலைவர்களுமே அதை பின்பற்றி வந்திருக்கிறார்கள். எப்படி இருந்தது அந்த காலப்பகுதியில்? 85 தொடக்கம் 2000 என்பது மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இலங்கைக்கு இருந்தது. அவ்வாறான ஒரு நிலை இலங்கை அந்த காலகட்டத்தில் ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ் டெக்னாலஜி கண்ட்ரி என்று சொல்ல முடியாது. எங்களுக்கு பேசிக் நீட்ஸ் தான் முக்கியம். சாப்பாடு, ஆடைகள், எனர்ஜி ப்ராடக்ட்ஸ். ஸோ தோஸ் ஆர் த மெயின் திங்ஸ். அதுகளுக்கு நாங்கள் வந்து பணம் கொடுத்து வாங்கலாம், அல்லது பொருளாதாரம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், பார்ட்டர் ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஆனால் எனக்கு வந்து நான் அந்த கட்டத்தில் இலங்கையோட சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில இருக்கிற ட்ரேடிங் நான் அவ்வளவு பார்ட்டிசிபேட் பண்ணல. only thing I did is education, donating computers to Sri Lankan college, universities, and then various disaster supporting for disaster. ஸோ அப்படிப்பட்ட வேலையில் தான் செஞ்சுட்டு இருந்தேன். இன்று வரைக்கும் எனக்கு நான் ட்ரை பண்ணதெல்லாம் ஸ்ரீலங்காவில் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணதெல்லாம் சக்ஸஸாக வரல, அதெல்லாம் ஃபெயில்டு. இல்ல, அது என்னுடைய ஒரு காரணமாகவும் கேள்வியாகவுமே இருக்கின்றது. இதற்கான அந்த காரணம் என்ன? இப்ப நீங்கள் இலங்கையிலிருந்து சீனாவுக்கு சென்று சீனாவினுடைய ஆரம்ப நிலையிலிருந்து அதனுடைய வளர்ச்சியை பார்த்தீர்கள். அந்த நாட்டினுடைய தலைவர்கள், அந்த புத்துருவாக்கத்தில் ஈடுபடுகின்ற நபர்கள் எடுத்த முடிவுகள், அவர்களுடைய செயற்பாடுகள் மிக வேகமாக சுறுசுறுப்பாக அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்பது இன்று அந்த நாட்டை நாங்கள் ஒரு சூப்பர்சோனிக்காக பார்க்கும் அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால்
இதே வளங்களை கொண்டு இதே போன்று இன்னும் சிறப்பான ஒரு இடத்தில் இருந்த ஒரு நாடுதான் இலங்கை. ஆனால் இன்று வரை அபிவிருத்தி அடைந்து வருகின்ற ஒரு நாடுகளினுடைய பட்டியலிலே இன்னுமே ஏதேனும் ஒரு வகையில் இன்னும் ஒரு நாட்டையே தங்கி இருக்கக்கூடிய வகையில் தான் இலங்கையினுடைய பொருளாதார நிலை என்பது இருக்கிறது. ஆட்சியாளர்களும் மாறினாலும் கூட இந்த நிலை என்பது மாறவில்லை. உங்களுக்கு அந்த வித்தியாசம் என்பது எப்படி தோணுகிறது? இதுக்கு முதலாவது காரணம் பொலிட்டிக்ஸ். அது எங்களுக்கு இலங்கையில் இன்டர்னல் பொலிட்டிக்ஸ், சிவில் ரைட், சிவில் வார், அதுகள் எல்லாம் தான் காரணம். வி ஹேட் the brain power, ஸ்ரீலங்கன் பிரெயின் பவர் வெரி ஹை. எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்கள் ஸ்ரீலங்கன்ஸ் ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஜாபில் இருப்பாங்க. பட் இவங்களை எல்லாரையும் கொண்டு வந்து ஸ்ரீலங்காவில் விட்டீங்கள் என்றால் அவங்களால அது வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கு முடியாது. ஒரு மனநிலையில் ஒரு விரக்தி ஒன்று ஏற்படும் அளவுக்கு தான் நிலை என்பது காணப்படுகிறது. கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ வி ஆல் பிகேம் ஃபாரின் ஒர்க்கர்ஸ். நாங்கள் வெளிநாட்டில் சம்பாதிச்சு இலங்கைக்கு பணம் அனுப்பி எங்கள் குடும்பங்களை வாழ வைக்கிறது தான் எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம். அதில் நாங்கள் நல்லா சக்ஸஸ் ஆயிருந்தோம். அதில் இப்போ எல்லாம் சைனா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சைனா ரோடுகள் போடுறாங்க, அதெல்லாம் தட் இஸ் ஆல் நியூ. We couldn't, நான் யங்காக அப்பொழுது அந்த நாட்டை வளப்படுத்துவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டம். ஆமாம். சைனா எனக்கு தந்தது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. although I am a foreigner in China, well respected because of my historical contribution to China. So even when I was inventing new products, இது ஒரு உண்மையான ஒரு சம்பவம். நான் அமெரிக்காவில் எங்கள் நியூ ப்ராடக்ட்ஸ், லைட்டிங் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், எல்இடி லைட்டிங், அதுதான் எனர்ஜி சேவிங். அங்கே நீங்கள் ஃப்ரீயாக ஒரு ப்ராஜெக்ட் செய்தாலும் அதுக்கு நீங்கள் எல்லாம் சர்டிஃபிகேஷன் எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு பேட்டன் ரைட்ஸ் மாதிரி. பேட்டன் ரைட்ஸ் இதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அந்த ரூல் ஃபாலோ பண்ணணும், இது ஃபாலோ பண்ணணும். அதுகள் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஓகே ஆன பிறகு உங்கள்கிட்ட டெக்னாலஜி இம்பார்ட்டன்ஸும் இல்லாமல் போயிடும். அதோட வேல்யூ குறைஞ்சிடும். ஆனால் சைனாவில் நான் போய் இப்போ இந்த ஒரு இன்வென்ட் பண்ணியிருக்கிறேன், இதை நான் ட்ரை பண்ண வேணும், இது பிழைக்கும், இது சரி வரும், எனக்கு தெரியாது, ஆனால் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க தருவாங்க. தருவாங்க. ஓகே, we do this area for you, you prove it. So that is something even today why China is advanced. அவங்கள அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதுகள் எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சரி, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 100க்கும் மேலே எலக்ட்ரிக் கார் கம்பெனிஸ் இருக்குது. எலக்ட்ரிக் கார் கம்பெனிஸ் 100க்கும் மேலே ஏன் அவ்வளோ கம்பெனிஸ் இருக்கணும்? அது தேவையில்லை தானே. ஆனால் அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பிளவுடுறாங்களோ அதெல்லாம் தெரிய வரும். எது சரியா செஞ்சாங்களோ அது சக்ஸஸாக வரும். ஃபெயிலியர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் to become a success. So they have more than hundreds of companies. அதெல்லாம் கவர்மெண்ட் எல்லாம் சப்சிடைஸ் பண்ணி தான் வளர்த்துருக்குறாங்க. இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருந்தால் சைனா தான் நம்பர் 1. ஸோ நீங்கள் இப்போ ஏஐக்கு போனால் அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா ஏரியாவிலையும் சைனா இஸ் லீடிங். அமெரிக்கா இஸ் சப்போஸ் டு பி த லீடர். பட் ஒரு வெல் காம்படிட்டரா, ஒரு ஈக்குவலான ஒரு ஃபைட்டரா சைனா தன்னை ஒரு மார்க்கெட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. although now China is a little bit a challenge for US. அது எப்படியும் கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும். India will become another challenge. So India and China will become the leaders in technology. Yes. எங்களுக்கு அந்த பிரெயின் பவர் இருக்கு.
Chinese people are very hardworking. அது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டையும் சரியா ஃபாலோ பண்றவங்கன்னு கூட சொல்லுவாங்க. yeah. That is China also was like Sri Lanka, very laid back, nothing on time. அது ஒரு 30 வருஷம் அதுக்கு முன்னாடி. But everything became financially motivated. இப்போ நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகணும்னா the project must be done on time. Yes. If you drag on, then you lose money. So that is also one very important aspect of China's achievement. அது ஒரு டிசிப்ளினாவே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ வந்து அவங்களும் அது வந்து கொரியன்ஸ் ஜப்பானீஸ்ல இருந்தான் அது படிச்சு அவங்க கற்றுக்கொண்டது. ஆனால் அவங்க இப்போ எல்லாம் மாஸ்டர்ஸ். தே ப்ராஜெக்டை கொடுத்தீங்களா ஏர்லியாக முடிப்பாங்க. ஸோ த மோர் சூனர் யூ அவங்க வந்து டைமை சர்வ் பண்ணிட்டு அதுக்கு இன்னொரு வேலையை ஸ்டார்ட் பண்ற மாதிரியான ஒரு டைம் யூ சேவ் மணி. வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி நம்மகிட்டயே இருக்கிற ஒரு ஆட்டிடியூட் தான். நமக்கு சில நேரம் நம்ம சொல்லுவோம் 24 மணி நேரம் கூட எனக்கு பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு டிலேனஸ் ஒன்று நம்ம கிட்ட இருக்கு. அது வந்து ஒரு லேசினஸ். அது வந்து நீங்க ஒரு ஹேபிட் ஆயிடுது. இப்போ நாங்கள் வந்து ஒரு கம்பெனி, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்ரீலங்காலேருந்து வைங்க. எனக்கு இப்போ இது 5 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னா நான் ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் இருப்பேன். 10ஐயும் ஒரே நேரத்தில் ட்ரை டு கம்ப்ளீட் அண்ட் nothing will be successful. ஸோ இன் சைனா அப்படி செய்ய மாட்டாங்க. அவங்க ஒன் பை ஒன் எப்படியும் அதை முடிச்சுட்டு தான் மற்றதுக்கு போவாங்க. or they had to have enough resources to do different projects. ஒரு பிளானிங் ஒன்று இருக்கும். அந்த பிளானிங் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு திட்டமிடல் ஒன்று இருக்கும். அப்போ அதை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஒரு விஷயத்த சக்சஸ் பண்றதுங்கிறது சாத்தியம். இருந்தாலும் இப்போ இருக்கின்ற இளைஞர்களுக்கும் சரி எல்லாருக்குமே சரி ஒரு மோட்டிவேட்டா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 50 வருடம் சீனாவில் இருந்திருக்கிறீர்கள், அங்க இருக்கின்ற மக்களோடு பயணித்திருக்கிறீர்கள், அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய வாழ்வியல் முறை, அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக அல்லது ஒரு நிறுவனத்தை தொடங்குவதாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃபா கொண்டு போறதுக்காகவும் அவர்கள் செயற்படுத்துகிற விதம் என்று ஒட்டுமொத்தமா அவங்களுடைய ஒரு ஜேர்னி பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்கு பிறகு ஒரு தொழிலை செய்ய விரும்புறவங்க, ஒரு தொழில ஸ்ட்ரகிள்ல இருக்கிறவங்க அடுத்த கட்டத்திற்கு போறதுக்கு அவங்க பேசிக்கா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா உங்களுடைய பார்வையில இருந்து என்ன சொல்லுவீங்க? China is also facing trouble. அங்கே கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கும். அந்த கஷ்டத்திலே நீங்கள் எப்படி அதை பயன்படுத்த உங்களுடைய அட்வான்டேஜுக்கு பயன்படுத்துறது தான் that is intelligent. That is very important. Sometimes you have to say no and move on. Yes. அதை வச்சுக்கொண்டே அதே செய்து கொண்டு there's no way you can correct a mistake by a mistake. So move on. We need to take a quick decision also. Quick decision. The more quickly you make a decision, maybe you can save money. You'll have another chance to succeed. So that is இப்போ சைனா இப்போ ஃபேஸ் பண்ணுற ஒரு கஷ்ட காலம் என்னென்னா ஓவர் க்ரோ. அவங்க பொருளாதாரம் எல்லாம் உற்பத்தி செய்தது எல்லாம் அமெரிக்கன் டேரிஃபால் டிஸ்டர்ப் பண்ணப்பட்டு இப்போ எல்லாம் எக்ஸஸ் இன்வென்டரி. இட்ஸ் பிகமிங் அ பிக் ப்ராப்ளம். அவங்களுக்கு அதால் நஷ்டம், பொருளாதார நஷ்டம், ஒர்க்கர்ஸுக்கு வேலை கொடுக்க இயலாது. ஒர்க்கர்ஸுக்கு வேலை கொடுக்க இயலாண்டா அது அன்ரெஸ்ட் ஆகியும் வரும். ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்க ஒரு நாடு குயிக்காக ஃபேஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரகிளாக அதுதான் இருக்கும். அதாக தான் இருக்கும். அதில் இருந்து என்னென்று விலகி வர்றது, தட் இஸ் த கவர்மெண்ட் வில் பி டிசைடிங். அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு வியாபாரத்தை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மறுபடியும் அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும். ஆமாம். ஏன்னா இப்போ அமெரிக்கா போன்ற ஒரு நாடுகள்
திடீரென அறிவிக்கின்ற இவ்வாறான வரி விதிப்புகள் என்பது உலக பொருளாதாரத்தை ஒரு ஸ்தம்பித நிலைக்கு மாற்றக்கூடிய ஒரு விடயம். ஏன் அமெரிக்காவும் கூட பொருளாதார ரீதியாக இவ்வாறான ஒரு சில நடவடிக்கைகளால் பாதிக்கப்படுவதை நாங்கள் காட்டிருக்கோம். அதற்கு மிகப்பெரிய ஒரு போட்டி நாடுகளாக இருக்கின்ற சீனா, இந்தியா போன்ற நாடுகளும் கூட இவ்வாறான ஒரு பொருளாதார ரீதியான ஒரு அந்த டெரிஃபினுடைய எண்ணிக்கை அளவு என்பது அதிகரிக்கும் பொழுது அந்த ஏற்றுமதியிலேயோ இறக்குமதியிலோ அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது உலக நாடுகளுக்கு இடையிலான சில நேரங்களில் போர்களை கூட உருவாக்கும் அளவுக்கும் அவர்களுடைய நட்புகை பாதிக்கக்கூடிய அளவுக்கும் கூட இருக்கும். ஒட்டுமொத்தமாக இலங்கை உட்பட பல நாடுகளுக்குமே இந்த டெரிஃப் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. வளர்ந்து வர்ற நாடுகளுக்கு அதை சமாளிக்க முடியாத ஒரு பாரிய பிரச்சனை இருக்கும். அதே போன்று நாங்கள் சீனாவுடனும் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்கிறோம். சீனாவுக்கும் இதே போன்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது அது மீண்டும் இலங்கைக்கு இன்னும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். இந்தியாவுக்கும் அமெரிக்கா வரியை விதிக்கும் பொழுது இந்தியாவுடன் கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்கின்ற இலங்கைக்கு இன்னும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு நாடு ஒரு நாட்டின் மீது விதிக்கப்படுகின்ற வரி என்பது பல நாடுகளுக்கு இவ்வாறான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். சீனாவிடம் ஏதேனும் ஒரு திட்டமிடல் இருக்கும் அல்லது அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையினூடாகவும் கூட அதை நகர்ந்து செல்வார்கள். இலங்கை போன்ற நாடுகள் இவ்வாறான இந்த டெரிஃபாக இருக்கலாம் அல்லது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த திடீர் யுத்தங்கள் காரணமாக இப்ப தேர்ட் வேர்ல்ட் வார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மீண்டும் பல நாடுகளுக்கு இடையிலான இந்த மத்திய கிழக்கிலே ஒரு ஸ்தம்பித நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இவைகளை எப்படி பார்க்கிறீர்கள்? இவைகள் வந்து டைம் வில் சால்வ். என்ன ப்ராப்ளம் என்றாலும் டைம் அது வந்து இட்ஸ் அ மேஜிக். இந்த டெரிஃப்ஸ் வந்து கொஞ்சம் சடனாக வந்துட்டு அது ஒரு கிராஜுவலாக ஒரு 5 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அப்படி கிராஜுவலாக வந்துச்சுன்னா அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் டைம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து திடீர்னு அந்த சட்டங்கள் இதுகள் எல்லாம் அது எங்களுக்கு கஷ்டகாலம் இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். But it will, human race will succeed. That is the nature of our race. இலங்கை வந்து ஒரு இறக்குமதி நாடு, அது ஒரு ஏற்றுமதி நாடு. இன்னும் வளரல. ஒரு சில பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்தாலும் அதிகப்படியாக இறக்குமதியை நம்பியே நாங்கள் வாழ்ந்து கொண்டோம். எங்களோட இறக்குமதி வந்து நாங்கள் இப்படி இலங்கை மக்கள் வெளிநாட்டு போய் சம்பாதிச்சு கொண்டு வந்த பணம், சுற்றுலா பயணிகள் கொண்டு வந்த பணம், அந்த பணத்தை வச்சு தான் நாங்கள் இப்போ சீவிக்கிறோம், ரன் பண்ணுறோம். எங்கண்ட உற்பத்தி ஏற்றுமதி தேயிலையா இன்னும் ஜெம்ஸாக இருக்கலாம், தேயிலையாக இருக்கலாம், அதெல்லாம் ஒரு ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட், பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம், அது இம்பேக்ட் பண்ணாது. ஸோ திஸ் இப்போ எங்களுக்கு எரிபொருள்கள் தட்டுப்பாடு, அதுக்கு பணம் வந்து வெளிநாட்டில் இருந்து வர வேணும். இப்போ நீங்கள் எல்லாம் எங்களோட சிட்டிசன்ஸ் பிரிங்கிங் த மணி, அல்லது நாங்கள் IMF அப்படிப்பட்ட இடங்களில் போய் கடன் எடுத்து அது அப்படித்தானே எங்கள் நாடு சர்வை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சர்வை பண்ணிட்டு இருக்கிறோம். இதை மாற்றுறதுக்கு பெரிய திட்டம் வேணும், அது லாங் டேர்ம் திட்டம் வேணும். லாங் டேர்ம் பிளானிங் நான் இலங்கையில் ஒரு நாளுமே கண்டில்லை. இந்த பொலிட்டிக்ஸ் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல மாறிடும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு தடை தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு. ஒரு ஸ்டேபிள் இல்லாத கவர்மெண்ட் இருக்கிற வரைக்குமே வந்து அதுதான் சைனாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம். சைனாவில் அது ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான். அந்த பார்ட்டிக்குள்ள ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அதெல்லாம் அவங்களும் ஒற்றுமையும் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது. அதெல்லாம் இருந்தாலும் அவங்க நாட்டுக்கு நாடு எங்க போகணும் என்ற ஒரு கொள்கை அமாற இல்லை. இதுதான் செய்வோம், இது இப்படித்தான் செய்வோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுவோம். ஸோ சைனாவில் வந்து ஒரு 5 இயர்ஸுக்கும் பெரிய பிளான் போடுவாங்க, 5 இயர் பிளான். அந்த பிளான்ல இருந்து அவ்வளவு டீவியேஷன் பண்ண மாட்டாங்க. சைனா இஸ் ஆல்சோ நவ் பிகமிங் வெரி ஆம்பிஷியஸ். மற்ற நாடுகளில் இன்ஃப்ளூயன்ஸ் வராது, இருக்காது. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், அவங்கள கண்ட்ரோலில் இருக்கணும்,
இறக்குமதி ஏற்றுமதிக்கு தடை இருக்காமல் அவங்கள சைனீஸ் மேட் இன் சைனீஸ் ப்ராடக்ட்ஸை வாங்க வைக்கணும். ஸோ they are doing that and China is also trying to control other countries to make them friendly. Yes. கண்ட்ரோல் என்னக்க அவங்கள எதிர்ப்பை கட்டுப்படுத்தி ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. that is good. That more you are more friendly countries, then you can work together. சைனாலே ஒரே ஒரு பிரச்சனை தான் அவங்க இந்த தைவான் இஷ்யூ. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. ஒரு பக்கம் தைவான், இன்னொரு பக்கம் ஹாங்காங். ஆமாம், ஹாங்காங் வேலை சின்ன நாடுன்றபடியால் அவ்வளவு இம்பேக்ட் இல்லை. ஆனால் தைவானுக்கு பெரிய ஒரு சைசபிள் கண்ட்ரி மாதிரி தானே. ஸோ சைனா, தைவான் இஸ் பார்ட் ஆஃப் சைனா, அது எல்லாருக்கும் தெரியும். அவங்களும் சைனீஸ் தான், இவங்களும் சைனீஸ் தான். ஆனால் அவங்க அந்த பொலிட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், வெரி பிக் டிஃப்ரெண்ட். அவங்க வந்து வெஸ்டர்ன் மாதிரி, அமெரிக்கன் ஃப்ரீடம் பிளானிங் எல்லாம் வித்தியாசம். அது ரெண்டு பார்ட்டி தானே அது. பட் சைனா இஸ் well planned, well organized. So it's a two different political system. So அவங்க ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் நடந்ததுன்னா உலகம் முழுக்க எஃபெக்ட் பண்ணும். ஆமாம், பெருசாக இந்த ஜப்பான், மலேசியா, பிலிப்பீன் அந்த நாடுகள் எல்லாம், தைவானுக்கு சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் பாதிக்கப்படும். உங்களுக்கு அது ஒரு பயம் தானே. இன்னைக்கு வரைக்குமே அந்த ஒரு கடல் பிராந்தியமாக இருக்கலாம், அந்த ஒரு பகுதியாக இருக்கலாம், எப்பொழுதுமே ஒரு பதற்றம் என்பது இருக்கும். திடீரென அவர்கள் தாக்க முற்படுவது அல்லது வார்த்தை பிரயோகங்கள் ஏதேனும் வகையில் மேற்கொள்ளப்படுவது, இவ்வாறான விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் சீனா மீது இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் ஒரு சில குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறார்கள். இலங்கையில் சீனாவினுடைய ஆதிக்கம் என்பது அதிகரித்து கொண்டே செல்கிறது. பல்வேறுபட்ட நிறுவனங்கள் இலங்கைக்குள்ளே, சீன நிறுவனங்கள் என்பது உட்புகுந்திருக்கின்றது. கொழும்பிலே ஒரு சில பகுதிகளை சீனர்கள் கையகப்படுத்த நினைக்கிறார்கள். இந்தியாவுடன் இலங்கை கொண்டிருக்கின்ற அந்த உறவை சீனா விரும்பாததன் காரணமாக இலங்கைக்குள்ளே அவர்களுடைய ஒரு பேஸை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ரீதியில் அதிகப்படியான கடன்களை கொடுத்து இலங்கையை இருக்க பார்க்கிறார்கள். இப்படியான ஒரு கருத்து இருக்கிறது. இப்படியான சில விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பல சீன நிறுவனங்கள் இலங்கையிலே, குறிப்பாக வெள்ளவத்தை, கொல்பிட்டி, பம்பலப்பிட்டி போன்ற பகுதிகளிலே பல சீன நிறுவனங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்பது இப்பொழுது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இவ்வாறான ஒரு நிலையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது வந்து இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ தான். சீனா வந்து இலங்கையை அவங்க இன்ஃப்ளூயன்ஸுக்கு கொண்டு வர்றதுக்கு காரணம் இந்தியன் ஓஷனை கண்ட்ரோல் பண்ண அவங்க வர்த்தகம், ரிசோர்ஸஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதுகளுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷன் கிடைக்கும். இந்தியாவும் சைனாவும் எப்பவும் ஒரு முரண்பாடு ஒரு கீரியும் பாம்பும் போல, அவங்களுக்கு என்னடா பார்டர் இருக்கு தானே. இந்த பார்டர்ல இந்த எல்லை பிரச்சனையால லடாக் போன்ற பகுதிகளில் தண்ணி பிரச்சனை இருக்கு, எல்லை பிரச்சனை இருக்கு, ரிசோர்ஸ் பிரச்சனை இருக்கு. அப்படி எப்படியும் அது ஒரு முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்தியா வந்து சைனாவோட இப்போ கம்பேர் பண்ண முடியாது. இந்தியா 30 years பிஹைண்ட் சைனா. இப்போ சைனா தான் அமெரிக்காவை சைனா தான் இப்போ ஒரு சூப்பர் பவராக இருக்கு, ஒரு டிசிஷன் மேக்கர்ஸ் மாதிரியான ஒரு இடத்துல. ஸோ தட் புட் இந்தியா இன் a very awkward position. அதில் இலங்கை சிக்கப்பட்டுட்டது. அதை ஒன்றும் செய்ய முடியாது. இலங்கை வந்து நீங்கள் ரெண்டு இந்தியாவும் வேணும், சைனாவும் வேணும். அதை எப்படி நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுறீங்களோ, அதுதான் முக்கியம். அது எங்கெந்த பொலிட்டிஷியன்ஸ் தே ஹேட் டு பி வெரி இன்டெலிஜென்ட், வெரி முன்னாடி சொன்னாங்க நான் அலையன்ஸ் ஒரு பக்கமும் சேரக்கூடாதுன்ற. அது தட் இஸ் எ குட் ஃபிலாசபி.
But now China is having more money, more power, more technology. எஸ் இலங்கைக்கு அது எப்படி அது உபயோகப்படும், அதை நாங்கள் தடுக்கப்படாது, பயன்படுத்திக்க பார்க்கணும். அதை எப்படியும் பயன்படுத்தணும். ஆனால் அதே கட்டத்தில் நீங்கள் சைனா வந்து அட்வான்டேஜ் எடுக்கப்படாது ஸ்ரீலங்காவில். அதுக்கு நீங்கள் வெரி சாலிட் பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸும் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கையில தான் அது இருக்கு. ரூல்ஸும் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். முக்கியமாக சொல்லப்போனால் அந்த ஊழல்கள் அதுகள் ஒன்றும் இருக்கக்கூடாது. கரப்ஷன் இஸ் த வர்ஸ்ட் திங். நீங்கள் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா கண்ட்ரிஸ் வந்து உங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீலங்கா மேல பல நாடுகள் வைக்கிற குற்றச்சாட்டா வந்து இந்த கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. வை வி ஆர் நாட் இன்வெஸ்ட் ஸ்ரீலங்கா அப்படின்னு போது அவங்க வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு கரப்ஷன்ஸ். பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்கள் எங்களிடம் எதிர்பார்க்கின்ற இந்த கரப்ஷன்ஸ், இந்த அமௌண்ட்ஸ், அதுக்கு வந்து பல நாடுகள் ஒத்து போகாதும். இது வந்து நாளைக்கு ஒரு ஸ்டேபிள் இல்லாத கவர்மெண்ட் இருக்கும் பொழுது எவ்ரி 5 years ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதும் கூட இவ்வாறான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபைனலாக நம்ம ஒரு குரோத்தான ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு பல நாடுகள் உள்ளுக்கு வராமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணமாகவும் இருக்கின்றது. கண்டிப்பாக பல விடயங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருந்தோம். பல ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான விடயங்களை நாங்கள் கதைத்திருந்தோம். ஒரு நாடு எப்படி வளர்ந்திருக்கிறது, அந்த நாடு தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு எவ்வாறான விடயங்களை கையாண்டிருந்தது. குறிப்பாக சீனர்கள் மட்டுமே முன்னேற வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த நாடு இன்று 10ஓடு 11ஆக இருந்திருக்கும். ஆனால் அந்த நாட்டிலே வந்திருந்த ஃபாரினர்ஸ் என்கின்ற வெளிநாட்டவர்கள் அவர்களினுடைய அறிவையும் எப்படி பயன்படுத்த வேண்டும், அவர்களுக்கான வாய்ப்பை எப்படி ஏற்படுத்த வேண்டும், சீனா என்பது எந்த ஒரு நாட்டினருக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு தளமாக இருக்கும் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் இந்த ஒரு 50 வருடங்களாகவே மேற்கொண்டு வந்த நடவடிக்கைகள் என்பதும் கூட அந்த நாடு என்று மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்ததற்கு ஒரு காரணமாக இருந்தது. அதனால்தான் இலங்கையர்கள் பலர் இப்பொழுது சீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற பல முன்னணி நிறுவனங்கள் என்பது சீனாவிலே தன்னுடைய காலை பதித்திருக்கிறார்கள். இப்படி சீனா என்கின்ற ஒரு நாடு வளர்வது என்பது நாங்கள் அந்த நாட்டிடம் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதற்கு இலங்கை தன்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் அவர்களிடமிருந்து எவ்வாறான நல்ல விடயங்களை கற்று அரசியல் ரீதியாக இருக்கின்ற முடிவுகளாக இருக்கட்டும், ஒரு நாட்டை அல்லது நாட்டினுடைய மக்களை வளப்படுத்துவதற்கு எடுக்கப்படுகின்ற முடிவுகள் என்பது அனைத்து மக்களுக்குமான ஒரு முடிவுகளாக இருக்க வேண்டும் என்பதும் கூட இலங்கை தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். இப்படிதான் 1974ஆம் ஆண்டு சீனாவுக்கு கல்வி கற்பதற்காக சென்று இப்பொழுது 2026ஆம் ஆண்டிலும் கூட நிறுவனங்களை நடத்தி அதனூடாக மிகப்பெரிய அளவில் தன்னை ஒரு சிறந்த ஒரு சாதனையாளராகவே மாற்றி இருக்கின்ற பொறியியலாளர் ராஜா மகேஸ்வரன் ஐயாவோடு தான் நாங்கள் இவ்வளவு நேரம் பல விடயங்களை பேசியிருந்தோம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அந்த 52 வருடங்களை சீனாவோடு நீங்கள் கழித்த அந்த பகிர்ந்து கொண்ட பல விடயங்கள் என்பதும் கூட இந்த காலை வேளையிலே இந்த தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தை பார்த்து கொண்டிருந்த பலருக்கும் ஒரு உத்வேகத்தை அளித்திருக்கும். தான் இருக்கின்ற அல்லது தான் செய்கின்ற வேலைகளில் எப்படி திறமையாக செயல்பட்டு அதை ஒரு சக்சஸாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் வாழ்ந்திருந்தீர்கள். இவ்வளவு நேரமும் எங்களுடைய கேள்வியும் சரி, உங்களுடைய பதில்களும் சரி திருப்திகரமாக இருந்தது. எங்களுக்கு கலையகத்திற்கு வந்து பல்வேறுபட்ட விடயங்களை தெரிவித்தமைக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி. எனக்கு தந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நன்றி.